ரைட். ஃபிசிக்ஸ், இயற்பியல், அதான் பாருங்கள் தாய்மொழி அதுதான். ஆங்கிலத்தில் ஃபிசிக்ஸ். இயற்கையை பற்றி படிக்கிறது. வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? இயற்பியல், இயற்கையை பற்றி படிக்கிறது, இயற்கையினுடைய இயல்பு. ஃபிசிக்ஸ் தான் எல்லாமே. நம்ம உடம்பு எல்லாமே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி தான். மரம், பூமி, சந்திரன், நட்சத்திரம் எல்லாமே என்னது, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டுனா அதானது இயற்பியல். பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பெருசு எதுவும் இல்லை. ஜியாகிரஃபி முடித்தவங்களுக்கு தெரியும். இந்த பிரபஞ்சம் அதோட பெருசு எதுவும் இல்லை. இங்கிலீஷில் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு தான் இருக்குது. இந்த பஞ்சபூதம் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, பஞ்சபூதம்லாம் கிடையாது. ரெண்டு பூதம் தான் இருக்குது. அது அந்த காலத்தில் சொன்னது. அதை இன்னும் பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டு கிடக்குறானுங்க. ரெண்டே பூதம் தான். ஒன்று பருப்பொருள், ஃபஸ்ட்டு ஆற்றல். பருப்பொருள் புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. சரியா? படிப்புனா நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகிறது, நம்மளை சுற்றியில் உள்ளதை புரிஞ்சுக்கிறது தான் என்னது. ஆமாம், படிப்பு, மேட்டர். ஒன்று. ரெண்டாவது யார் சார் அப்படின்னா இன்னொருத்தர் இருக்கார். ஆற்றல். ஆற்றல் தான் ஃபஸ்ட்டு. ஆற்றலிருந்து உருவானதான் பருப்பொருளே, எனர்ஜி. பருப்பொருள்னா என்ன சார்? மேட்டர் அப்படின்னு என்ன? பருப்பொருள்னா சாலிட், லிக்விட், கேஸ். அது மேட்டரோட ஸ்டேட்ஸு. நான் மேட்டர்னால் என்னென்னு டெஃபினிஷன் கேட்குறேன். நீங்கள் இன்ஜினியரிங்கா? மெய்யலங்கன் இங்கிலீஷ். இன்ஜினியரிங்கா? சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள். எது ஒன்றுக்கு நிறையும் கன அளவும் இருக்கோ, எது ஒன்றுக்கு நிறையும் கன அளவு ரெண்டு இருந்தால் அதுதான் பருப்பொருள். சரியா? இங்கிலீஷில் நிறை அப்படின்னா மாஸ். ஒவ்வொன்றை பற்றி தனித்தனியாக பார்க்க போகிறோம், பின்னாடி வருது. இப்போ நான் லைட்டாக சொல்கிறேன். கன அளவுனா வால்யூம். கன அளவுக்கு இன்னொரு பேர் தமிழில் கொள்ளளவுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் எதுக்கு இருக்கோ அதுக்கு பேர் தான் பருப்பொருள். சரியா? நிறைனா என்ன சார் அப்படின்னா, ஒரு பொருள் சின்ன சின்ன துகள்களை கொண்டிருந்தால் அந்த பொருளுக்குள்ளே எவ்வளோ சின்ன சின்ன துகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் அது நிறை. சரியா? ப்ளஸ் அந்த பொருள் என்ன பண்ணும், ஒரு இடத்த அடைச்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு இடத்த அடைச்சிக்கணும். அதான் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதான் கன அளவு. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பருப்பொருள் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம உடம்பே பருப்பொருள் தான். வெரி குட். அப்புறம் சேரு, இந்த பில்டிங்கு, வளிமண்டலம் எல்லாமே என்னது, தண்ணி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. சரியா? இதெல்லாமே என்னது, பருப்பொருள். இருக்கிறதுலே சின்ன பருப்பொருள் ஏதாவது சொல்ல முடியுமா? அணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதான் கிடையாது. இங்கிலீஷில் ஆட்டம். அது திறந்தே இருக்கட்டும். இல்லை அந்த கதை திறந்தே இருக்கட்டும். இருக்கிறதுலே தான் சின்ன பருப்பொருள் நினச்சிக்கிட்டு இருந்தான். கிடையாது, அதுக்கு மேலே சின்ன பருப்பொருள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் அடுத்தது. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு தான் ஃபிசிக்ஸ்குள்ளேயே போக போகிறோம். ரைட். அடுத்தது சரி, இதுக்குன்னு ஒரு விதி இருக்குது. பருப்பொருளுக்குன்னு ஒரு விதி இருக்குது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், பொருண்மை அழியா விதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? பொருண்மை
அழியா விதி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். பொருளை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான பொருள் தான் இன்னொரு வகையான பொருளாக மாறும். ரைட். பொருண்மை அழியாவிதி. ஒரு பொருளை நம்மளால் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இந்த பிரபஞ்சம் உருவாகும் பொழுது எவ்வளோ பொருள் இருந்துச்சோ அவ்வளோதான் இருக்கும். பட் ஒரு வகையான பொருள் இன்னொரு வகையான பொருளாக மாறும். சரியா? இப்போ நம்ம இருக்கோம், நம்ம வளர்றோமா? அப்போ என்ன அர்த்தம்? நம்ம உடம்புல பொருள் கூடிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு தேவையான பொருள் எங்கேருந்து கிடைக்குது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கிடைக்கும். மரம் வளருது, அதுக்கு தேவையான பொருள் எங்கேருந்து கிடைக்கும்? மண்ணிலேருந்து கிடைக்கும். திரும்ப மண் என்ன ஆகுது? மக்கி போகுது. மரம் மக்கி போகுது, மரம் பட்டு போகுது, மனுஷன் சாப்பிட்றோம். நம்மளை தூக்கி என்ன பண்ணுறாங்க? மண்ணில் போடுறாங்க, அது மக்கி போகும். சரியா? திரும்ப என்ன பண்ணும்? இன்னொரு செடி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வளரும். புரிஞ்சுதா? அப்போ எந்த ஒரு பொருளையும் என்ன பண்ண முடியாது? ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இதுக்கு பேர் தான் அது பொருண்மை அழியா விதி. இதுவரை கண்டுபிடிச்சது இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த என்ன பண்ணுறானுங்க, இந்த பிற்போக்குத்தனமானவனுங்க போய் கிளாஸ் எடுத்துருக்கான் பாருங்க, போய் ஸ்கூலில் குழந்தைங்க முன்னாடி. இன்னும் அதை நம்பிட்டு இருக்கு. டீச்சருங்களும் அதை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்குதுங்க. அவனா என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம ஒழுங்காக ஆமாம் படிக்கலை அப்படின்னு அர்த்தம். அதான் மனப்பாடம் பண்ணிகிட்டே வந்துட்டாங்க. அவர் ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு கேட்டிருக்காரு. சரி, ரைட். அதெல்லாம் அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அடுத்தவனை அடிமையாக்கிறதுக்காக சொன்னது. அதெல்லாம் விதி, போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம். அது ஒரு மந்திரம் சொன்னால் உடனே ஜீவிபூமான்னு பறந்து போயிடுவாராம்மா. இந்த காலத்தில்டா இருக்கிற. ஆமாம், கேட்டாக்கு இருந்ததுங்க, காலேஜ்லாம் அழிச்சிட்டாங்க. அதெல்லாம் சும்மா நடக்காத விஷயம். எதுக்கு? சரி, அடுத்தது ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றல்னா என்ன சார்? ஒரு வேலையை செய்வதற்கான திறன், எபிலிட்டி டு டூ அ ஒர்க். ஒரு வேலையை செய்வதற்கான திறன். எபிலிட்டி டு டூ அ ஒர்க். வேலைன்னா என்ன சார்? எல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிறதா வார்த்தையை வச்சுருக்கிறோம். அந்த வார்த்தையை படிக்க படிக்க இதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம என்ன பண்ணணும்? படமாக மாற்றணும். வேலை, ஒர்க்கு அப்படின்னா என்ன சார்? ஒரு பொருளின் இடப்பெயர்வு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ மேட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ மேட்டர், பொருளின் இடப்பெயர்வு. இப்போ ரைட். அப்போ வேலை என்னன்னு அர்த்தம்? ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது, அதுக்கு பேர் வேலை அப்படின்னு அர்த்தம். அந்த வேலை நடக்கணும்னா யார் வேணும்? ஆற்றல் வேணும். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், எந்திரிச்சு போகணும். அவ்வளோ தூரம் என் வாயை என்ன பண்ணுறேன்? நான் மூடி திறக்கிறேன். அப்போ என்ன ஆகுது? என்னோட தாடை ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, வேலை நடக்குது. அப்போ அந்த வேலை நடக்கணும்னா என்ன வேணும்? ஆற்றல் இல்லாமல் நடக்காது. அப்போ என் தாடை என்ன பண்ணும்? ஆற்றல் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். தாடையில் உள்ள மசில்ஸ், அதெல்லாம் பயாலஜிலே சேர்த்து பார்ப்போம். இப்போ இந்த ஃபேன் ஓடுது, அப்போ என்ன இருக்கணும்? ஃபேனுக்கு ஆற்றல் கிடைச்சா தான் ஃபேனால் ஓட முடியும். வேலை நடக்குது, ஃபேன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு ஆற்றல் எப்படி கிடைக்கிது? ஃபேனுக்கு மின்சாரம். மின்சாரம்னா என்ன ஏது எல்லாமே பார்ப்போம், எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஃபிசிக்ஸ் தான் எடுக்கல. சரியா?
அப்போ ஒரு வேலை நடக்கணும்னு என்ன வேணும்? ஆற்றல் வேணும். ஆற்றல் நிறைய வகை இருக்குது. அதே மாதிரி ஆற்றலுக்கு என்ன இருக்குது? விதி இருக்குது. பொருண்மை அழியா விதி மாதிரி ஆற்றலுக்கு விதி இருக்குது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றல் அழிவின்மை விதி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான ஆற்றலை இன்னொரு வகையான ஆற்றலை மாற்ற முடியும். சரியா? அந்த ஆள் போய் அங்கே போய் சொன்ன மாதிரி என்ன பண்ண முடியாது. பூமானவனெல்லாம் பறந்தெல்லாம் போக முடியாது. எனர்ஜி வேணும். சரியா? ஆமாம். ஒரு மந்திரம் சொன்னோன்னே பறந்து போயிடுவாராம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அப்படி பற்றிக்கிட்டு எரியுமாமா. எப்படி பற்றிக்கிட்டு எரியும்? வெப்பம் ஒரு ஆற்றல். அதிகப்படியான வெப்பம் தான் என்னவா மாறும்? லைட்டாக மாறும். அங்கே ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆனால் தான் லைட்டு வரும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சூரியனில் வெப்பம் உருவாகுது, ஹீட்டு. அளவுக்கு அதிகமான வெப்பம் தான் என்னவா மாறும்? லைட்டாக மாறும். ஒளி. ஆற்றல் எல்லாத்துக்கும் தாயார்னா வெப்பம்தான், ஹீட்டு. அளவுக்கு அதிகமான வெப்பம் என்ன ஆகும்? லைட்டாக மாறும். லைட்டாக மாதிரி வருதா? அதான் நமக்கு வெளிச்சம் பகலில். அதில் போய் நில்லுங்க கொஞ்சம் நேரம், என்ன ஆகும்? ஹீட் ஆயிரும். ஏன்? லைட்டை நீங்கள் தடுக்கிறீங்க. உங்களை ஊடுருவி லைட்டு வெளியில் போகலை, லைட்டை தடுக்கிறோம். அப்போ லைட் என்னவா மாறிடுது? திரும்ப ஹீட்டாக மாறி. அப்போ இந்த பிரபஞ்சம் உருவாகும் பொழுது எவ்வளவு ஹீட் இருந்துச்சோ அவ்வளோ ஹீட்டு தான் இங்கே இருக்குது, எனர்ஜி தான் இருக்குது. அப்போ ஹீட் வந்து லைட்டாக மாறும், லைட் வந்து திரும்ப என்ன மாறும்? ஹீட்டாக மாறும். இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் நடக்கும், பார்ப்போம். சரி, இப்போ என்ன பார்த்துருக்கோம்? இயற்பியல். பிரபஞ்சத்தில் ரெண்டே ரெண்டு தான். இயற்கையை பற்றி படிக்கிறது தான் இயற்பியல். பிரபஞ்சத்தில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஒன்று பருப்பொருள், இன்னொன்று என்னது? ஆற்றல். அப்போ தலை இப்போ ஆடுது அப்படின்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து கிடைக்கும். அது என்ன ஆற்றல் உள்ளே இருக்குது, என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இருக்கிறதுல சின்ன பருப்பொருள் எதுன்னு பார்த்தோம்? அணு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ பருப்பொருள். பருப்பொருள்னா என்ன அர்த்தம்? எது ஒன்றுக்கு நிறையும் கன அளவு இருக்கோ அதுக்கு பேர் தானே பருப்பொருள். அடுத்தது ஆற்றல், எனர்ஜி. எனர்ஜினா என்னது? ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறன். ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறன். வேலை என்னென்னு அர்த்தம்? ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது. இப்போ என் உடம்புனால எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ண முடியாது? என்னால் நடக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்போ ஹார்ட் என்ன ஆகுது? சுருங்கி விரியுதா? ஹார்ட்டில் உள்ள மசில்ஸ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி பண்ண முடியலன்னா ஹார்ட்டு நின்று போயிடும். ஹார்ட்டு நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? சேர்த்து போயிட்டேன்னு அர்த்தம். அப்போ என்னால் நடக்க முடியுமா? நீங்கள் தான் என்னை தூக்கிட்டு போய் போடணும். கரெக்டா? அதுதான். சரி, பொருண்மை அழியாவிது. அதேமாரி பொருளையும் என்ன பண்ண முடியாது நம்மளால்? பூம்பா அப்படின்னா உருவாக்க முடியாது. அப்படி மந்திரத்தை சொல்லி பூம்பான்னு கையை காமிச்சோன்னே விபூதி வரும். அப்படிலாம் வர வைக்க முடியாது. அங்கே ஏதாவது பொருள் இருந்தால் தான் இன்னொரு பொருள் ப்ரொடியூஸ் ஆகும், இல்லைன்னா ப்ரொடியூஸ் ஆகாது. ஆமாம், பொருண்மை அழியாவிது. அவ்வளோதான். ஒரு வகையான பொருள் இன்னொரு வகையான பொருளாக மாறணும். இது ரெண்டும் நமக்கு கிடைக்கணும். இப்போ நம்ம வளரணும் அப்படின்னா என்ன வேணும்? பொருள் வேணும். எனர்ஜி வேணும்னா என்ன வேணும்? ஓடணும், ஓடியாரணும், பொருள் வேணும். இது ரெண்டு எங்கேருந்து கிடைக்கும் நமக்கு? எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்தால் கிடைக்கும். அப்போ உணவு ஒழுங்காக சாப்பிட்ணும். உணவு ஒழுங்காக சாப்பிட்டாவே நிறைய நோய் வராது. உணவுனா என்ன அர்த்தம்? நம்ம பயாலஜியில் படிச்சிருப்போம், சாப்பாட்டில் என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கணும். சரி விகிதம் உணவு, அவ்வளோதான். உணவே மருந்துன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே சித்தர் சொல்லிட்டாரு, அது சொல்லிட்டாரு, கடவுள் சொல்லிட்டாரு. சாதாரண விஷயம் இது. சாமியாருங்க ஏமாற்றுவானுங்க உங்களை. சரியா? இதை ஒழுங்காக படிச்சுட்டு ஒழுங்காக லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணாவே முடிஞ்சு போச்சு. சரி, அப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது